என்ன மாதிரி சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க? எஸ்பெஷலி வென் கம்ஸ் டூ பிரைடல். நார்மலா உங்களுக்கு குடுக்குற டைம் ரொம்ப கம்மியா இருக்கலாம் சம்டைம்ஸ். ஆனா வந்து அவுட்புட் மட்டும் வாவா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாட் ஆர் த கைண்ட் ஆஃப் சேலஞ்சஸ்? இல்லனா தேர் Yeah. பி லாட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இல்லையா? ஏன்னா ம். அவங்கள சுத்தி நெறைய பேர் இருப்பாங்க. அம்மா ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் மாமியார் ஒண்ணு சொல்லுவாங்க, அப்புறம் ஃப்ரெண்ட் வந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நீங்க எப்படி கடைபிடிப்பீங்க? யூசுவலா வந்து நமக்கு ரிசப்ஷன் அப்போ வந்து நல்ல டைம் குடுப்பாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் கூட குடுத்துருவாங்க. நல்லா பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனா முகூர்த்தம்னு வரப்போ வந்து ஜஸ்ட் 45 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. அவங்களுக்கு ரிச்சுவல்ஸ் இருக்கும். நலங்கு வைக்கிற ரிச்சுவல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அத முடிச்சுட்டு அவங்க வெட் ஹேரோட வந்து உட்காருவாங்க. ஸோ அப்போ மறுபடியும் வி ஸ்டார்ட் டு டூ ப்ளோ ட்ரை பண்றது, கிரிம் பண்றது, மேக்கப் பண்றது அப்படின்றப்போ அந்த 45 மினிட்ஸ்லயும் நம்ம அந்த வாவ் லுக் தான் குடுக்கணும். ஏன்னா பிகாஸ் அவங்களோட பிக் டே அது. ஸோ அத நம்ம எந்த ஒரு இதுலயும் ஸ்பாயில் பண்ணிடக்கூடாதுன்றதுல ரொம்ப ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணணும். அண்ட் வந்து நாங்க யூசுவலாவே சொல்லிடுவோம், எங்களுக்கு செப்பரேட்டாவே ரூம் குடுத்துருங்க. மண்டபம் இப்போ நெறைய ரூம்ஸோட தான் வருது. ஸோ பிரைடுக்குன்னு எங்களுக்கு செப்பரேட்டா ரூம் குடுத்துருங்க. பிகாஸ் நாங்களே 4 பேர் அங்க இருப்போம். நீங்க எக்ஸ்ட்ராவா ரிலேட்டிவ்ஸ் வந்து வர்றது அதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஃபைனலா வாங்கன்னு யூசுவலா சொல்லுவேன் நான். லாஸ்ட்டா வரட்டும். பிகாஸ் வி ஹேவ் ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் அபவுட் வாட் வி வாண்ட் ஆன் தட் டே. நம்ம ட்ரையல் பார்த்துருப்போம். ஸோ நமக்குன்னு ஒரு தாட்ஸ் அவங்க பிரைட் என்ன கேட்டிருக்காங்களோ அத நம்ம பண்ணியிருப்போம். பட் யாருமே தெரியாம திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க. "என்னப்பா நல்லா இருக்கே! இதே இப்படி பண்ணியிருக்காங்க." ஸோ அந்த பிரைட் அந்த டேல வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது. "என்னடா இப்படி சொல்லிட்டாங்க." அப்படின்ற ஒரு தாட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக வாட் வி டிஸ்கஸ்ட் வி டிட். அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காகவே வில் ஆஸ்க் ஃபார் செப்பரேட் ரூம்.